ஹாய் டாமீஸ், இன்னைக்கு வந்து வியோட ஒரு ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ரெக்வஸ்ட் ஒன் ஷாட், ஹை ஸ்கூல் லவ். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் வந்து நான் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி இன்ட்ரோ வந்து பார்த்துடலாம். எப்போதுமே நம்ம ஹீரோனி இன்ட்ரோ தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான், உங்கள் பேர் வந்து கிம் ஒயன். ஸோ நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நர்சரிங் ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, 5th வரை இருக்கும்ல. ஸோ அந்த ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான், அப்பா அம்மா 2 பேருமே வந்து இருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோ சைடு வந்தால் நம்ம கிம் டெயோங். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேன். எப்படி அவருடைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கைண்டு, ஹார்ட்டு, ஸ்வீட்டு, க்யூட்டு எல்லாமே தான். அவருக்கு வந்து ஒரு பிரதர் வந்து இருக்கார். ஸோ எப்படி சொல்கிறதுன்னா அண்ணன் வந்து இருக்கார். ஸோ இந்த ஸ்டோரிக்கு இந்த இன்ட்ரோ போதும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ப்ரெசன்ட் சீன் டுடே வந்து சண்டே. உங்களுக்கு வந்து ஒரு மீட்டப் வந்து இருக்குது. ஸோ மீட்டப்னால் நீங்கள் வந்து 12th படிக்கும்போது இருந்த பேட்சுக்கெலாம் வந்து ஒரு மீட் வைப்பாங்க, கெட் டுகெதர் மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து ஆஃப்டர் எ லாங் டைமுக்கு அப்புறம் வந்து வச்சுருக்காங்க. முன்னாடி வந்து வச்சுருப்பாங்க, பட் நீங்கள் வந்து போகலை. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டடீஸ் இந்த மாதிரி வேலைனால வெளியூரில் படித்தனால வந்து உங்களால் போக முடியல. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக போகணும். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வேறு பெரிய பெரிய ஃபீல்டில் போன சண்டேனா ஃப்ரீயாக இருப்பாங்கல்ல. ஸோ அதனால வந்து சண்டே வந்து கெட் டுகெதர் வந்து வச்சுருக்காங்க. அதுக்காக நீங்கள் மார்னிங் வந்து கிளம்பிட்டு வந்து இருக்கீங்க. இன்னத்தில் உங்களுக்கு ரொம்பவே நர்வஸாக ஒரு மாதிரி வந்து பயமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து உங்களோட ஸ்கூல் மேட்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ ஒரு பர்சனுக்காக ஈகராக வெயிட் பண்ணுறீங்க. ஸோ போன தடவை பார்க்க முடியல, இந்த தடவையாவது பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து அழகாக வந்து கிளம்பிட்டுருக்கீங்க. கீழே வர்றீங்க. அப்போல வந்து உங்கள் அம்மா சொல்கிறாங்க, இரு நான் அப்பாவை ட்ராப் பண்ண சொன்னேன். ஐயோ வேணாம்மா, நான் கேப் புக் பண்ணி போய்க்கிறேன். அடி ஏண்டி சும்மா தேவையில்லாமல் அப்பா வந்து ட்ராப் பண்ணுவார், இரு. ஐயோ அவசர புரியாமல் பேசாதம்மா. ஓ மேடம், ரொம்ப நாள் கழித்து பார்க்க போகிறோம், எப்படி இருக்கா, என்ன பண்ணுறான் அப்படின்ட்டுன்னு தெரிஞ்சிக்க அவ்வளோ ஈகராக இருக்கியா? அதுமா ஆமாம், ஸ்கூல் லவ்வாச்சே மறக்க முடியுமா அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறீங்க. சரிடா பார்த்து போயிட்டு வா, நம்ம பண்ண தப்பு. சரி நான் உனக்கு எல்லா விஷயத்துலேயும் சப்போர்ட் பண்ண மாதிரி நான் இந்த விஷயத்துலேயும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா உன் ஆசை எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்களை அமுச்சு வைக்கிறாங்க. அப்போது உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரி ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி. ஸோ நீங்கள் எல்லாமே ஷேர் பண்ணுவீங்க, இங்கே போனேன் அங்கே போனேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் பாஸ்ட்டை பற்றி ஏதோ ஒன்று உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த விஷயமாக தான் வந்து அவங்க உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ போக போக வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் கேப் புக் பண்ணி ஸோ அந்த பார்ட்டி ஹாலுக்கு வந்து போகிறதுக்கு வந்து வாசலில் வந்து நிற்கிறீங்க. அப்போயில உங்கள் ஸ்கூல் மேட்டில் ஒரு ஃப்ரெண்ட், பட் அவள் ஸ்டில் நீங்கள் காண்டாக்ட் வந்து இருக்கீங்க. அவளுக்காக வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவள் நேம் வந்து ஸ்ரீ. அவள் வந்து வந்துட்டா. ஸ்ரீ வந்துட்டியாடி? ஐயோ ரொம்ப நாள் ஆச்சா, யாரையும் பார்த்தது இல்லையா, அதனால தெரிலடி யாரையும், கொஞ்சம் நர்வஸாகவே இருந்துச்சு, வா உள்ளே போகலாம் அப்படின்ட்டு நான் அவள் கையை பிடிக்கிறீங்க. என்ன மேடம் ரொம்பவே நர்வஸாக இருக்கீங்க போல்? ஆமாம், ரொம்ப நாள் கழித்து பார்க்க போகிறேன்ல அதான். ஆமாம், அவன் கண்டிப்பாக வருவானா? அதெல்லாம் கண்டிப்பாக வருவான், எல்லாருக்கும் இன்வைட் பண்ணியிருக்கான். ஸோ அவனை பற்றி நான் அவன்கிட்ட கேட்காம வேற விட்டுட்டேன்டி. அவனோட கான்டாக்டே என்னட்டையும் இல்லை, இல்லாட்டி அவனுக்கு என்னாச்சு, எங்கே இருக்கான் அப்படின்ட்டுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ஸ்ரீ எனக்கு என்னமோ பயமாக இருக்குடி. ஏன்டி, என்ன பயமாக இருக்குது? மேபி அவனுக்கு மேரேஜ் ஆகி ஃபேமிலி இருந்தால் அப்படியே மனசு உடஞ்சி போயிடும்ல. ஐயோ சி, அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காது. நம்ம செட்டுக்கு இன்னைக்கு யாருக்குமே மேரேஜ் ஆகலை. அப்படி ஆயிருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது இல்லடி, யாருமே ரொம்ப நாளாக யாரு கூடயும் காண்டாக்டில் இல்லை. மேபி நடந்திருக்கலாம்ல. அப்படி சொல்கிறியா? ஆனால் அப்படிலாம் இருக்காது. நீ அது நினச்சிலாம் வந்து வரி பண்ணிக்காதவா, உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் ஸ்ரீ வந்து அந்த பார்ட்டி ஹாலுக்கு வந்து உள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறா. ஸோ 2 பேருமே வந்து ஒரு
நார்மல் சாரீ தான் வியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உள்ளே போயிட்டு வந்து ரொம்பவே நர்வஸாக இருக்கீங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் கூட வந்து பேசுகிறாங்க, நீங்கள் நிறையா பேர் கூட வந்து பேசுகிறீங்க. பார்ட்டி ஹால் நல்லா ஜகு ஜோதியாக வந்து இருக்குது. அப்போ இல்லை நீங்கள் என்னடி இன்னும் அவனை மட்டும் காணோம் போச்சு, நான் தான் சொன்னேன்ல அவனுக்கு ஃபேமிலி இருக்குன்னு, எல்லாரையும் வந்து ரெடி பண்ணி அவன் லேட்டாக தானே வருவான். அடைச்சி கொஞ்ச நேரம் ஒரு மனசு லேட்டாக வந்தான்னா நீ ஏன் இமேஜினேஷன் பண்ணிக்காத ஒயன், அதெல்லாம் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் வந்து உங்களை திட்டிகிட்டு இருக்கா. நீங்கள் இன்னொரு ஃப்ரெண்டை வந்து திரும்பி நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போயில உங்கள் பின்னாடியிலேருந்து ஷோல்டரில் யாரோ டேப் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து திரும்புகிறீங்க. ஸோ அந்த கண்ணை பார்க்கையிலே கண்டுபிடிச்சிட்டிங்க உங்களோட அந்த நீங்கள் யார் தேடுறீங்களோ ஸோ அந்த பர்சன்ட்டுன்னு தானே. அவரை பார்த்து நீங்கள் ஷாக்கடாக நிற்கிறீங்க. அவர் உங்களை பார்த்து நல்லா வார்மாக ஸ்மைல் பண்ணுறாரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம டே தான். ஸோ முன்னாடியே வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அவரை பார்த்து ஷாக்கடாக நிற்கிறீங்க. அவர் டக்குன்னு ஹேண்ட் ஷேக் பண்ண கையை வந்து நீட்டுறாரு. நீங்கள் அப்போ தான் ரியாலிட்டிக்கு வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறீங்க. எப்படி இருக்கீங்க டே? ஐ எம் ஃபைன் ஒயன். ஸோ நீ எப்படி இருக்க? ரொம்ப நாளாச்சு பார்த்து. போன வாட்டி வச்ச கெட் டுகெதருக்கு நீ வரல? ஆமாம், வெளியூரில் படிச்சுட்டு இருந்தேன், ஸோ அதனால் வர முடியல. ஆமாம், நீங்கள் தான் எங்கே போகிறோம் வரேன்னு கூட சொல்லாமல் போனவங்க தானே அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறீங்க. அட்லீஸ்ட்டு ஸ்கூலை விட்டு விலகும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், இல்லாட்டி ஒரு லெட்டராச்சும் போட்டிருக்கலாம். யாருக்கிட்டேயுமே காண்டாக்ட் இல்லாமல் அப்படியே ஒதுங்கிட்டல, எவ்வளோ தேடினேன் தெரியுமா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அவனை எவ்வளோ தேடினேன் தெரியுமா ஏன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவரை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஹர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கையில் அப்போல ஓடி வந்து ஒரு பொண்ணு, அப்பா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, எனக்கு அந்த ஜூஸை எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு டேயோட கையை பிடிச்சி வந்து இழுக்கிறா. ஸோ நீங்கள் வந்து அப்பான்னு சொல்லவும் நீங்கள் செம்ம ஷாக் ஆகுறீங்க. உங்களுக்கு லைட்டாக கண்ணெல்லாம் கலங்குது. அப்போலாம் உங்கள் மைண்ட் வாய்ஸ் உங்கள் மனசுக்குள்ளே நான் நினச்சது எல்லாமே நடந்துருச்சு, அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, ஸோ மேரேஜ் ஆகி செட்டில் ஆகிட்டான், ஒரு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 5 years வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு லைட்டாக கண்ணு கலங்குது. அப்போல டே சொல்கிறாரு, என்ன பண்ணிகிட்ருக்க? ஸோ இரு நான் வந்து எடுத்து தரேன், போயிட்டு அங்கே பார்த்தியா அங்கே போய் விளாண்டுட்டுரு, நான் வந்துடுறேன், அந்த ஆன்ட்டி கூட விளாண்டுட்டுருன்னு சொல்லிட்டு உங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட், அவங்க ஸ்கூல்மேட் தான், ஸோ கிளாஸ்மேட் தான், ஸோ அவங்கள கையை காட்டுறாங்க, அவங்கக்கிட்ட பேசிட்டுரு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டுன்னு. அப்போல அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, என்னப்பா நீ லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்க? ஆமாம், இந்த ஆன்ட்டி யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து வந்து கேட்குறா. இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. ஃப்ரெண்டுன்னு சொல்லவுமே உங்களுக்கு வந்து ஹார்ட் ரொம்பவே ப்ரோக் ஆகிடுச்சு. என்னது ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்டில் வந்து தோணுது. அந்த பொண்ணு ரொம்பவே அடம் பிடிக்கிறா. அப்பா ஏன்ப்பா இப்படி பண்ணுற, ஜூஸை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போப்பா, வேற ஆள்கிட்ட கேட்டால் அசிங்கமாக நினைப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடிச்சி வந்து தொங்குறா. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரிட்டே அவள் தான் கூப்பிட்றாள்ல போயிட்டு வாங்க அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறீங்க. சரி சரி இரு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போக போகிறாரு. அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் பேர் என்ன அப்படின்ட்டுன்னு வந்து கேட்குறீங்க. அதான் நிவிஷா, ஒரு நிமிஷம் இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அவர் வந்து போயிடுறாரு. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்போல உங்கள் ஃப்ரெண்ட் ஸ்ரீ வந்து சொல்கிறா, ஆமாம் மச்சான் நீ சொன்ன மாதிரி அவருக்கு மேரேஜ் ஆகி ஒரு 5 வயசில் ஒரு குழந்தையே இருக்குது. ஆனால் எப்படியோ ஒருத்தனுக்காவது தெரிஞ்சிருக்கும், யார் ஒரு ஆளை கூடவா இன்வைட் பண்ணாமல் வந்து மேரேஜ் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. மேபி லவ் மேரேஜாக இருக்கலாம், வீட்டில் வந்து எதிர்த்துருக்கலாம், ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இப்போ கூட உங்கள் வீட்டில் சேர்ந்துருக்கலாம், இவ்வளவோ இருக்குல்லடி. ஆமாம் மச்சான் சரி நீ அதை விடு, ஃப்ரீயாக விடு அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. ஸோ அந்த பார்ட்டி வந்து இப்படியே கண்டினியூ ஆகுது. உங்களுக்கு அந்த இடத்துல வந்து இருக்கவே வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த நிவி, ஸோ அந்த பொண்ணு வந்து எப்போ பாருட்டே பின்னாடி அப்பா அப்பான்னு சுற்றிட்டே இருக்கா. ஸோ அந்த அப்பா அப்பாங்கிற வேர்டு கேட்கல உங்களுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது. அப்படி தான் நீங்கள் வந்து ஒரு நினைக்கிறீங்க, நம்மளுமே வந்து மூவ் ஆன் ஆகிருக்கணும்,
நம்ம சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டோம், நம்ம நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருப்பான் அப்படின்ட்டு நினச்சது வந்து தப்பாக போச்சு. அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துருச்சு, இனிமேல் வந்து தேவையில்லாத ஆசையை வளர்த்துக்காத ஓயன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மைண்டில் நினச்சிட்டே இருக்கீங்க. அப்போல ஸ்ட்ரீட்டை வந்து சொல்கிறீங்க, சரிடி நான் கிளம்புறேன், எனக்கு இதுக்கு மேலே இப்படி வந்து பார்த்துட்டு வந்து நிற்க முடியல, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நான் கிளம்புறேன்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஹாலில் எல்லாட்டையும் சொல்லிவிட்டு வெளியில் வரும்போது டக்குன்னு உங்கள் கையை பிடிக்கிறாரு. என்ன அவசரம், எதுக்கு இப்போ வந்து போயிட்டுருக்க, நான் உங்ககிட்ட எவ்வளோ பேசணும்னு நினச்சேன் தெரியுமா, அவள் வேற பாடாக படுத்துறா, அவங்க அம்மாட்டே விட்டுட்டு வந்திருக்கணும், கூட்டிகிட்டு வந்தது தப்பாக போச்சு அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. அவங்க அம்மாட்டே விட்டுட்டு வந்திருக்கணும்னு சொல்லும்போது உங்களுக்கு இன்னுமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து அவரை பார்க்குறீங்க, உங்கள் லைட்டாக கண்ணு கலங்கியிருக்கு. என்னாச்சோ, என் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு, யாரும் எதுவும் சொன்னாங்களா? அச்சோ அப்படிலாம் இல்லாட்டி கொஞ்சம் ஹெட்டேஜாக இருக்குது, அதான். அப்போவா காஃபி ஏதாச்சும் குடி, இல்லாட்டி பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் போகலாமா, உங்ககிட்ட ரொம்ப பேசணும் அப்படின்ட்டுன்னு சொல்லிட்டு உங்கள் கை ரொம்பவே 2 கையை சேர்த்து ரொம்பவே டைட்டாக பிடிக்கிறாரு. உங்களுக்கு வந்து இந்த ஃபீல் பிடிச்சிருக்கு. ஸோ உங்ககிட்ட பேசணும் அவர் ஆசைப்படுறது, பட் அந்த உரிமை வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கும் போதும் இன்னொரு சைடு வந்து யோசனையாக இருக்குது. அது சரி நான் அப்போ போகிறேன், அவள் வேற உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கா, நீங்கள் என்றைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ அன்றைக்கி சொல்லுங்கள், நம்ம மீட் பண்ணி பேசலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. இதுவும் கரெக்ட் தான், அந்த குட்டிச்சாத்தனை வச்சு கண்டிப்பாக பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கார்டு வந்து கொடுக்குறாரு. இதுதான் என்னோடய நம்பர், சரி ஓ நம்பரை கொடு அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறாரு. நீங்களுமே நம்பர் சொல்கிறீங்க. சரிட்டே நான் கிளம்புறேன் அப்படின்ட்டுன்னு சொல்லிட்டேன். இங்கேருந்து போகும்போது வெயிட் நான் வேணால் ட்ராப் பண்ணட்டா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் வேணாம், நான் கேப் புக் பண்ணி போய்க்கிறேன், நீங்கள் போயிட்டு பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து போயிடுறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது, பேசவே முடியலைன்னு. அப்போயே நிவியை பார்த்து சொல்கிறாரு, குட்டி சாத்தான் எல்லாம் ஒன்றால் தான், ஸோ பார்த்து எவ்வளோ பேசணும்னு நினச்சிருந்தேன் தெரியுமா, எல்லாத்தையும் கெடுத்துட்டேடி அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அப்போயில நிவி, என்னப்பா நீ இப்படிலாம் பேசிகிட்ருக்க, இரு நான் வந்து வீட்டில் போய் சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டுன்னு வந்து அவள் கோபமாக உள்ளே போகிறா. போடி போய் சொல்லு வீட்டில் அப்படிங்கிற மாதிரி அவர் கத்துறாரு. அதோட உங்கள் நம்பரை வந்து ஒய்யன் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வந்து வைக்கிறாரு. என்னடா ஒன்றுமே புரியலை. நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து போகிறீங்க, உங்கள் அம்மா வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக நிற்கிறாங்க. என்னடி பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களை ஹக் பண்ணி உங்களை அழுகுறீங்க. பார்த்தேம்மா அவரோட பொண்ணோட அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு வந்து ஷாக் ஆகுது. என்னடி சொல்கிற, அப்போது டேக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? ஆமாம்மா கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு குட்டி பொண்ணு, 5 வயசில் ஒரு பொண்ணுமா, அப்பான்னு அவர் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தா தெரியுமா, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு தெரியுமா, அன்னைக்கு பண்ண ஒரு தப்பு. நான் கூட நினச்சேன் நீ நினச்சி ஃபீல் பண்ணியிருப்பார், தேடி இருப்பாருன்னு, தேடினேன்னு சொன்னார், ஆனால் அவர் மூவ் ஆன் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. சரி விடடி, தலையில் நின்னாலும் தலையில் இருக்கிறது தான் நடக்கும், உங்கள் 2 பேருக்கு விதி இல்லைன்னு நினச்சிக்கோ, இதை நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போல நீங்கள் சொல்கிறீங்க, அவர் என்னை மீட் பண்ணி ரொம்ப பேசணும்னு நினச்சாராம், பட் அவர் பொண்ணு பேசவே விடலை, ரொம்ப அவரை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தா, எனக்கு அதை பார்க்க ரொம்ப தலைவலி வந்துருச்சு, அதாம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்காரு, என் நம்பரை நோட் பண்ணியிருக்காரு, ஃப்ரீயாக இருக்கையில் கால் பண்ணுவாராம், அவரை மீட் பண்ணி நான் பேசணும், ரொம்ப பேசணும்னு சொன்னார், எதை பற்றி சொல்ல போகிறான்னு தெரியலம்மா அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அப்படியே இந்த சைடு வந்தால் வீட்டுக்கு வந்து நிவியும் நம்ம வியும் வந்து வீட்டுக்கு வந்து போகிறாரு. அப்போல்லாம் வந்து நிவியோட அம்மா வந்து நிற்கிறாங்க. இங்கே பாருங்க நீ இவ பண்ணுற பாடு இருக்கு, அச்சோ நீ கொஞ்சம் நேரம் கூட இவ பேச உள்ள, ஐயோ என் ஸ்கூலில் வேற வந்துடுது, அவங்கக்கிட்ட நிறையா பேசி எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிடலான்னு பார்த்தா அம்பட்டி கெடுத்துட்டு அவங்க பொண்ணு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஏன்டி இப்படி பண்ண, நான் அப்போவே சொன்னேன்ல உங்களை, ஸோ இவ எதுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு,
அட ஏன் நீங்கள் வேறு ரொம்ப பாவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு, அப்பா நீ இப்படி பண்ணுற, என்ன கூட்டிகிட்டு போ, நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், எதுவும் கேட்க மாட்டேன், சமத்து புள்ளையாக இருப்பேன், அந்த அளவு அழுதா, அதனால கூட்டிகிட்டு போனேன் அப்படின்ட்டு நான் சொல்கிறாரு. ஆக்சுவலாக நிவிஷா வேறு யார் பொண்ணு கிடையாது, நம்ம வியோட அண்ணன் பொண்ணு தான். அவள் வியை அப்பான்னு கூப்பிடுவா. ஸோ அதை நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு கோச்சிட்டு போயிட்டீங்க. அப்போல அவர் சொல்கிறாரு, போச்சு அவள் என்ன நினச்சாலோ தெரியல, அவளுக்கு ஆள் இருக்கா, இல்லை இப்போ கரண்ட்டாக யாரையும் லவ் பண்ணுறாளா, இல்லை வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களா, எதுவுமே நல்லா கேட்க முடியல. எவ்வளோ ஆசையாக போயின்னு தெரியுமா, நீ இவ இருக்காளே குட்டிச்சாத்தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரி தம்பி, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நம்பர் வாங்கியிருப்பீங்களே, ஸோ நீங்கள் மீட் பண்ணி பேச வேண்டியதானே, அதைத்தான் பண்ண போகிறேன், வேறு என்ன செய்கிறது. அப்போல கண்டிப்பாக சொல்கிறேன், இவளை கூட்டிகிட்டே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அப்போல நிவிஷா அவங்க அம்மாட்ட சொல்கிறா, இங்கே பாருமா, அப்பா ரொம்ப தான் கோச்சிக்கிறாரு, அப்புறம் அவளை தான் சொல்லிட்டேன், சித்தப்பாவுக்கு அவளை தான் மரியாதை அப்படின்ட்டு நான் சொல்லிவிட்டு அவள் உள்ளே போகிறா. அவள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் துருன்னு இருக்க பொண்ணு. கேஸ் இப்படியே பாஸ் ஆகுது. வீமே கொஞ்சம் பிஸ்னஸ் மேட்டராக பிஸி ஆகிட்டாரு. ஆனால் பட் அவருக்கு உங்கள் ஃபேஸ் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும், உங்களை எப்படியாச்சும் மீட் பண்ணிடணும் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டே தான் இருக்காரு. நீங்கள் இப்படி இதே நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு உங்கள் காலத்தை ஓட்டிகிட்ருக்கீங்க. ஒன் ஃபைன் டே ஷாப்பிங் மாலில் நிற்கிறீங்க, ஷாப்பிங் பண்ணிவிட்டு. ஸோ அப்போல அதே மாதிரி உங்கள் ஷோல்டரில் யாரோ டேப் பண்ணுறாங்க. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா செம ஷாக்கு, வி மட்டும் நிற்கிறாரு. ஹே ஒய்யே, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் ஹாய்டே, அது ஒன்றும் இல்லை, ஷாப்பிங் வந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஓ ஷாப்பிங் வந்தியா, ஸோ நல்ல வேளை நான் அன்றைக்கி உன்கிட்ட பேசவே முடியல, நானுமே ஷாப்பிங் தான் வந்தேன். அன்றைக்கி அவள் நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணிவிட்டு அவன் கூட ஃப்ரீயாக பேச முடியல, அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாகிடுச்சு ஏன், ஸோ அதனால தான் எனக்கு கால் எதுவுமே காண்டாக்ட் பண்ண முடியல, ஐம் சாரி அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஐயோ இட்ஸ் ஓகே டே அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு லைட்டாக பெயின்லேயே ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போல அவர் போட்டு வாங்குறாரு. என்ன மேடம் தனியாக வந்திருக்கீங்களே ஷாப்பிங், உங்கள் ஆள் கூட எல்லாம் வரலையா அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் மனசுக்குள்ளே, ஆமாம் ஆளு கூட வர்றாங்க, நீ தான் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டியே, அப்புறம் எதுக்கிட்ட இதெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு, ஆளுலாம் இல்லை டே, ஐம் சிங்கிள் அப்படின்ட்டுன்னு சொல்கிறீங்க. ஸோ டே மனசுக்குள்ளே, அப்பாடா நம்ம ரூட்டு கிளியரு அப்படின்ட்டுன்னு, சரி ஓயன், இஃப் யூ டோன்ட் மைண்ட் நம்ம காஃபி குடிச்சிட்டே பேசலாமே, ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நான் சொல்கிறாரு. நீங்கள் அதான் அன்னைக்கு கெட் டுகெதரில் மீட் பண்ணோமே அப்படின்ட்டுன்னு கேட்குறீங்க. ஆமாம் அப்போலாம் மீட் பண்ணோம், ஆனால் நான் ஒரு குட்டி சாத்தனை கூட்டிகிட்டு வந்தேன், ஸோ அதனால் பேச முடியல, இப்போ ஃப்ரீயாக பேசலாம்ல அதை சொன்னேன் அப்படின்ட்டுன்னு சொல்கிறாரு. ஓ எதுக்கு உங்கள் பொண்ணை குட்டி சாத்தானே கூப்பிட்டுட்ருக்கீங்க, அட நீ வேறு, அது பொண்ணே கிடையாது, அது முதல்ல ஒரு குட்டி சாத்தான் தான், சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு போயிட்டு டேபிளில் உட்கார வச்சுட்டு ஸோ காஃபி ஆர்டர் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு மாதிரியே சைலண்ட்டாகவே இருக்கீங்க. டே இந்த சைலண்ட்டை பிரேக் பண்ணுன்னு சொல்லிட்டு, ஏதாச்சும் பேசுவோயன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து என்ன பேசுறது அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறீங்க. என்ன எந்த மொழி முழிக்கிற, ஸ்கூல் டயத்தில் நோயின்னு பேசிகிட்டே இருப்பேன் அப்படின்ட்டுன்னு கேட்குறாரு. அச்சோட்டே ஸ்கூல் டேஸ் வேறு, இது வேறு இல்லை, என்ன வேறு வயசு தான் கூடியிருக்கு, அப்பீரியன்ஸ் கொஞ்சம் மாறி இருக்குது, மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்குது, ஃபீலிங்ஸ் அதெல்லாம் ஒன்று தானே இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் ஃபீலிங்ஸாக, இவர் என்ன ஃபீலிங்ஸை சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ்டாக உட்காந்துருக்கீங்க. அப்போல சரி நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவோன்னு, சரிட்டே உங்கள் ஒய்ஃப்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டுன்னு கேட்குறீங்க. அவர் காஃபியை குடித்த சீருக்கு அவருக்கு புற ஏறிடுச்சு. அவர் புற ஏறிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட தலையில் தட்டுறீங்க. என்ன ஆச்சுட்டே, நான் தெரியாமல் கேட்டுட்டேனா அப்படின்ட்டு கேட்குறீங்க. இல்லை ஏன் நீ நான் கரெக்டாக தான் கேட்டிருக்க, ஆனால் அது எனக்கு யார்கிட்ட கேட்கணுன்ட்டு தெரில பற்றியா, ஏன்ட்டே என்னாச்சு,
ஆமாம், பொண்ணு இருக்காங்கன்னா ஒய்ஃப் இருப்பாங்கல்ல. அடச்சி, நீ வந்து இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கியா? அது வந்து என் அண்ணன் பொண்ணு நிவிஷா அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஷாக்கிங்காக அவரை பார்க்குறீங்க. என்னது அண்ணன் பொண்ணு நிவிஷாவா? புரியலையே. ஆமாம், எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்ல, ஸோ அவனோட பொண்ணு அது அப்படின்ட்டுன்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து என்னடா இவன் குழப்புறான், அப்போ எப்படா அப்படிங்கிற மாதிரி வந்து இல்லையே, உங்கள் பின்னாடி அப்பான்னு சுற்றிட்டு இருந்தா. ஆமாம், என்னை அப்பான்னு தான் கூப்பிடுவா. ஓ, நீ அப்போ அன்றைக்கி அப்படி தான் நினச்சிட்டு இருந்தியா? நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன்ட்டே, உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஒரு பேபி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், அதான் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறீங்க. அட எருமை, அது என் அண்ணன் பொண்ணு ஸோ எனக்கு இன்னும் மேரேஜ்லாம் ஆகலை அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. உங்களுக்கும் மனசுக்குள்ளே ஒரு பட்டர்ஃப்ளை. அப்போல வந்து வந்து கேட்குறாரு, சரி ஓயன், ஆமாம் என்கிட்ட ஏன் சொல்லாமல் போனேன், என்ன பிரச்சனை, திடீர்னு ஏன் போனேன், அப்போல்லாம் நம்ம லவ் பண்ணிகிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமாட்டே, 2 பேர் லவ் பண்ணிட்டு தான் இருந்தோம், உன் கூட சொல்லக்கூடாதுன்னு இல்லை, அப்போல இல்லை, சுச்சுவேஷன் அப்படி. என்ன நடந்துச்சுன்னா, ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போய்ட்டு வந்தோம்னா, அதுக்கப்புறம் உங்கள் லவ் ஸ்டோரி ஃப்ளாஷ்பேக் போகலாம். அப்பா வந்து ஏதோ பிஸ்னஸ்க்காக கடன் வாங்கியிருப்பார் போல இருக்குது. அதில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுட்டே. ஸோ அதனால அவசரமாக வந்து நான் கிளம்பிட்டேன் அப்படின்ட்டு நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளாஷ் ஆகுது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் அன்றைக்கி தான் ஸ்கூல் விட்டு வந்து வர்றீங்க. ஸோ வந்து பார்த்துட்டு அவர் கூட வந்து ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்கூலில் ஸோ வீட்டுக்கு வந்து வர்றீங்க. உங்கள் அம்மா வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஷாக்கிங்காக அவங்கள பார்க்குறீங்க. என்னம்மா என்னாச்சு, ஊருக்கு எங்கேயாச்சும் போகிறோமா? அது வந்து நான் திங்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சிட்டேன், நம்ம உடனே இந்த ஊரை விட்டு காலி பண்ணணும், மாமாட்ட சொல்லி டிசியை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே புரியல. ஏம்மா என்ன ஆச்சு, ஏன் திடீர்னு ஊரை காலி பண்ணணுன்ட்டுன்னு சொல்கிறீங்க? அது வந்து அப்பா பிஸ்னஸ்க்காக கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தார், அது வட்டி இதெல்லாம் ஏறி போய் அவரால் கட்ட முடியலை, கொன்றுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம இப்போதைக்கு இந்த ஊரை விட்டு கொஞ்சம் நாள் வெளியூரில் இருந்தால் தான் வந்து சரியாக வரும். வெளியூரில் இருந்துட்டு அங்கே ஏர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கட்டிட்டு இங்கே வந்து வந்துக்கலாம், அது வரைக்கும் அந்த வீடு பூட்டி கிடக்கட்டும், சீக்கிரம் கிளம்புவோம் ஏன் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாங்க. அப்போயில நீங்கள் சொல்கிறீங்க, மா சரி எங்கே போகிறோன்ட்டு நான் அட்லீஸ்ட் ஸ்டேட்டையாவது சொல்லிக்கிறேம்மா, எங்கே போகிறோம், அதுவும் அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ இப்போ டேக்கு சொல்கிற, அது எப்படியாச்சும் நியூஸ் வந்தால் உங்களுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோவேன், அங்கேயே வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அப்பாவுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன், அதெல்லாம் ஒன்று வேணாம் கிளம்பு அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி அந்த இடத்த விட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. பிகாஸ் நீங்கள் டேட்டை சொன்னால் எப்படியாச்சும் நியூஸ் வெளியில் போயிடும் அப்படிங்கிறதுக்காக உங்களை டேட்டையுமே சொல்ல விடலை, எங்கே போகிறோன்ட்டுமே சொல்லலை. நீங்கள் போனதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு தெரியும். அதோடு வந்து உங்கள் 2 பேருக்கும் வந்து பிரேக்கப் ஆகலை, கேப் விழுந்தது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரொம்ப வருஷம் கழித்து டேவாக அன்றைக்கி கெட் டுகெதரில் மட்டும்தான் பார்த்தீங்க. ஆக்சுவலாக ரொம்பவே உங்களை தேடி இருப்பார், எங்கே போயிட்டீங்க, என்ன ஆச்சு, உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்துருப்பாரு. ஸோ பூட்டு போட்டு இருந்திருக்கோம். அவங்க மாமா தான் வந்து உங்கள் டிசியை வாங்கிட்டு போயிருப்பார். உங்கள் மாமாட்ட கேட்டதுக்குமே வந்து சொல்லலை. ஸோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து மிஸ் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து காலேஜ் சேருது. ஸோ அந்த மாதிரி உங்களை பற்றி நியூஸ் வந்து தேடிட்டே இருப்பார், பட் கிடைக்கவே இல்லை. ஸோ நீங்கள் முன்னாடி ஒரு கெட் டுகெதர் காலேஜ் டேஸ் முடிச்சக்கப்புறம் ஒன்று வச்சுருந்துருப்பாங்க. அதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக கிளம்பி வந்திருப்பார், உங்களை பார்க்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் அப்போயுமே வந்து வரலை. ஸோ அப்போ ரொம்பவே வந்து உடஞ்சி வந்து போயிட்டார். இப்போ தான் வந்து உங்களை வந்து பார்க்குறாரு. இப்போ வந்து நீங்கள் சிங்கிள் அப்படின்ட்டு வந்து தெரியும் போது அவருக்கு மனசுக்குள்ளே வந்து ஒரு குழுன்ற ஒரு சந்தோஷம் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டேட்டை சொல்லி வந்து ஃபீல் பண்ணுறீங்க. சரி ஓயன், அதை விட இப்போ தான் என் பக்கத்தில் வந்துட்டியல்ல, ஸோ இன்னமே எனக்கு பயம் இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு.
பக்கத்தில் வந்துட்டோம்னா புரியலை. அப்போது ஸ்டீல் நீங்கள் என் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுருக்கீங்களா? ஆமாம், அஃப்கோர்ஸ் நான் அதைத்தானே சொல்லிகிட்ருக்கேன். ஸ்டீல் எனக்கு அந்த ஸ்கூலில் இருந்த அந்த ஃபீல் ஸ்டீல் எனக்கு என் மனசுக்குள்ளே அப்படியே இருக்குது. உனக்கு எப்படியோ தெரில ஒயன், பட் என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க. உன்னை எவ்வளோ தேடின தெரியுமா, எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா. ஸோ அதனால தான் அன்றைக்கி வந்து கெட் டுகெதர்லாம் கையை விடவே இல்லை. அந்த கையை பிடிச்சிட்டே இருந்தேன். அந்த ஸ்கூல் டேஸில் பிடிச்சிட்டே நின்று பேசினது எனக்கு அப்போலாம் வந்து தோணுச்சு, எப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு. இனிமேல் இந்த கையை எப்போதுமே நம்மளை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் ரொம்ப நேரம் கையை பிடிச்சிட்டே இருந்தேன். பட் அன்றைக்கி சரியாக வந்து பேச முடியல. எப்படிலாம் லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை வந்து பிடிக்கிறாரு. நீங்கள் வந்து அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. ஸோ உங்களோட பழைய மெமரிஸ்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் வருது. ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் 12th படிக்கும்போது ஆக்சுவலாக 11th லவ் பண்ணிகிட்ருப்பீங்க. 12th தான் இன்னும் வந்து ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க. அது வந்து ஒரு ஹை ஸ்கூல் வந்து லவ். 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஈகோ எதுவுமே இல்லாமல் நிறைய லவ் பண்ணிங்க. ஸோ எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் சண்டை வந்தாலும் வந்து உடனே பேசிடுறது இந்த மாதிரி. அதே மாதிரி நீங்கள் ஓவர் பொசசிவ்னஸ், யார்கிட்டையுமே பேச விட மாட்டீங்க. அவர் உங்கள் கைக்குள்ளேயே வந்து வச்சுருப்பீங்க. தேவை வந்து நிறையா பொண்ணுங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவர் யாருக்குமே மடங்கலை. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு தான் வந்து மடங்கியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர் தான் உங்களுக்கு வந்து ப்ரொப்போஸுமே பண்ணியிருப்பார். நீங்களுமே வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ லவ் நல்லா தான் போணுச்சு. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் அப்பா பிரச்சனையில் தான். உங்கள் அம்மாக்கிட்டேயுமே வந்து எல்லாமே ஷேர் பண்ணனால உங்கள் அம்மாவுமே எதுவுமே வந்து சொல்லலை. பிகாஸ் அவங்களுக்கு டேயை பற்றியுமே நல்லாவே தெரியும். ஸோ இந்த தானே நடந்துச்சு ஃப்ளாஷ்பேக். ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு ஸ்மால் அண்ட் ஸ்வீட் ஸ்டோரி. இதை நான் நேற்றே ரெக்கார்ட் பண்ணி வந்து போட்டிருப்பேன். பட் எனக்கு ரெக்கார்ட் பண்ணுற மைண்டே இல்லை, ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருக்குது. ஸோ அதனால தான் நிறைய இடத்துல உளறிட்டு ஒரு மாதிரி வந்து பேசிகிட்ருக்கேன். ஸோ எனக்கே தெரில என்ன ஆச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி. சரி, அதோட தான் ஷார்ட்டாக வந்து நான் இதை முடிக்க போகிறேன்டா. ஸோ யாருமே வந்து கோச்சிக்கிறாதீங்க. ஸோ அதே மாதிரி ரெக்வஸ்ட் கேட்ட பொண்ணுமே கோச்சிக்கிறாத. ஸோ கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட் வந்து நல்லா வந்து பெருசாக போகிறேன். ஸோ ஜேகேக்கு ஒரு மினி சீரீஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஹீ இஸ் மை ஐடல். எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ நான் இது இடையிலே கேட்டுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 பேருக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் ஸ்டோரி போடட்டா, இல்லை மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அதோட ஸ்டாப் பண்ணிடட்டா? ஸோ மேரேஜ் ஆயிடுச்சுன்னா இன்னும் 2 பார்ட்டில் ஹீ இஸ் மை ஐடல் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். ஸோ மேரேஜ் சீன்ஸ் இதை மாதிரி கொண்டு போனோம்னா மேபி ஒரு 12 பார்ட்ஸ் கிட்ட வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் வந்து சொல்லிடுங்க. பேக் டு ஸ்டோரி. இதெல்லாம் வந்து நினச்சி பார்த்துட்டு உங்களுக்கு லைட்டாக கண்ணு கலங்குது. ஆமாட்டே, எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட லவ் பண்ணோம். என்னோட மிஸ்டேக் தான்ட்டே. அட்லீஸ்ட் நான் உங்ககிட்டயாவது இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இல்லை அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை தீர்ந்தக்கப்புறமாவது உங்களை காண்டாக்ட் பண்ண நினச்சிருக்கணும். பட் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். உங்களோட நம்பர் எதுவுமே எனக்கு வந்து கிடைக்கல. நானுமே உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டே. ஸோ இந்த ஸ்கூல் லவ், அந்த ஃபர்ஸ்ட் லவ், அதோடு தான் நானுமே வந்து உங்களை நினச்சிட்டு இருந்தேன். நிவிஷாவை அன்றைக்கி பார்க்கும்போது உங்கள் பொண்ணுன்னு தான் நினச்சேன். அப்போ நினச்சேன் அவர் மூவ் ஆன் ஆகிட்டாரு, அவருக்குன்னு ஒரு லைஃப்பை பார்த்துட்டாரு அப்படின்னு. பட் இப்போ தானே தெரியுது ஸ்டீல் நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட ஜெர்மனை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஸ்கூல் லைஃப்லேருந்து விஷஸ் கேட்டுகிட்டே இருப்பேன் என் காட்ட. அதுக்கப்புறம் தோணுச்சு அந்த ஜெர்மை மிஸ் பண்ணிட்டவ ஏன் அப்படின்ட்டுன்னு. பட் அந்த ஜெர்ம் என்கிட்டே திருப்பி வந்துருச்சு. ஐ லவ் யூ டே அப்படின்ட்டுன்னு சொல்கிறீங்க. அவர் வந்து ஐ லவ் யூ டு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பிடிக்கிறாரு. ஓகேடா, த எண்ட். ஸோ சத்தியமாக சொல்கிறேன், எனக்கே எரிச்சலாக வருது. என்ன நீ இப்படி டக்குன்னு லூஸ் மாதிரி பேசிட்டு ஸ்டோரியை முடிச்சிட்ட அப்படின்னு. எனக்கு என்னன்னு தெரியல, வீட்லேயுமே எனக்கு டிஸ்டர்ப்டாக இருக்குது. அக்கா பையன் கத்திகிட்டே இருக்கான். நான் அவன்கிட்ட நிறைய டைம் சொல்லிகிட்டே இருக்கேன். கொஞ்சம் மெச்சூரான பையன்தான். கத்தாதடா, ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி இப்படின்னா அவன் கத்திக்கிட்டே இருக்கான். எனக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் வேறு. அது வந்து ரெக்கார்ட் ஆகுது. அது உங்கள் கேட்கும் போது உங்களுக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ அந்த டென்ஷன்லேயே நான் வந்து இந்த ஸ்டோரி டக்குனே வந்து நான் முடிச்சிட்டேன்டா. ஸோ யாருமே வந்து கோச்சிக்கிறாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து என்னோடய பெஸ்ட்டை கொடுத்து நல்லா லாங் ஒன் ஷாட்டாக நான் வந்து போடுறேன். ஹீஸ் மை ஐடலை பற்றி கொஞ்சம் இதை பற்றி வந்து சொல்லுங்கள். மேரேஜ்க்கு அப்புறமும்
எடுக்கணும்னு எழுதணும்னு நினச்சா எழுதி போட்டுடலாம். ஸோ இல்லை அந்த மேரேஜோடே ஓகே அப்படின்னா ஒரு 2 பார்ட்ஸ் 7 பார்ட்ஸ் போட்டிருக்கோம், 8-10 பார்ட்ஸ்க்குள்ளே முடிச்சிடுவேன். மேரேஜுக்கு அப்புறம் அப்படின்னா அப்படி இப்படின்னு புளிஞ்சு எடுத்தால் ஒரு 15 பார்ட்ஸ் கிட்ட போடலாம். எழுதணும், எழுதி யோசித்து போட்டோம்னா போடலாம். ஸோ அதை பற்றி வந்து என்னென்னு சொல்லுங்கள். க்ரைம் காதல் பார்ட் 5 வந்து நான் அத்தட்ட வந்து கேட்குறேன். அப்புறம் வந்து நம்ம ஜேகேக்கு ஒரு மினி சீரீஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்ருக்கேன். பட் என்ன அப்படின்னா இது அதோட ஸ்பாய்லர் ஒன்று சொல்லிக்கிறேன். ஹீஸ் மை ஐடலில் நம்ம ஜேகே வந்து ரொம்பவே சாஃப்டாக இருப்பார், ஒரு கைண்டான பர்சன், எப்போதும் சிரிச்சுட்டே இருப்பார். பட் நெக்ஸ்ட்டு வர்றதுல கொஞ்சம் ரக்கட் மீன்ஸ் ஒரு மாதிரி உருன்னு இருக்க ஒரு ஃபேஸு, கடுகடுன்ட்டு சிறுன்ட்டுன்னு விழுகிற ஒரு ஃபேஸ் வந்து யோசிச்சு வந்து வச்சுருக்கோம். ஸோ அதோட ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மை சிஸ்டர். ஸோ ஹீஸ் மை ஐடலுமே அவங்க தான் சொன்னாங்க, என்னோடய ஃபர்ஸ்ட் சிஸ்டர் வந்து சொன்னாங்க. இடையில வந்து கொஞ்சம் சீன்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஆத்தருமே வந்து அவங்க தான். ஸோ இடையில கொஞ்சம் சீன்ஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஹீஸ் மை ஐடல் பற்றி மறக்காமல் வந்து சொல்லிடுங்கடா. ஸோ இந்த ஒன் ஷாட் வந்து உங்களுக்கு மேபி நான் பிடிக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஸோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்குமே வந்து நம்ம சேனல் பயோ அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ஜாலியாக பேசலாம். குவார்ட்டர்லி லீவில் எல்லாருக்கும் வந்து எப்படி போகுதுன்ட்டுமே வந்து சொல்லுங்கள். எல்லோரும் வந்து சேஃபாக இருங்கடா, யாருமே கோச்சிக்காதீங்க. டாட்டா, பாய் பாய், லவ் யூ.